வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களை. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் 7ஆம் உலகம், அத்தியாயம் 23. வாசிப்பவர் மதுமிதா. பண்டாரம் கோமதி டிராவல்ஸ் கடையை அணுகி அங்கே இருந்த பெண்ணிடம், சகாவு இருக்காரா என்றார். மாடியில் இருக்காரு. நீங்கள் யாரு? அவருக்கு ஃப்ரெண்டு. உள்ளே போங்க, இந்தால படி இருக்கு. சிறிய படிகளின் வழியாக பண்டாரம் ஏறி மேலே போனார். மாடியில் சாலையை பார்த்தபடி ஒரு தையல் கடை. பின்பக்க அறையில் கட்டில், மேஜை. கட்டிலில் அமர்ந்து மேஜை மீது எதையோ வைத்து கொச்சன் எழுதி கொண்டிருந்தார். வரணும் வரணும் பண்டாரமே, பின்னே எந்துண்டு காரியங்கள் போவுது. மகளுடைய கல்யாண காரியம் அறிஞ்சும் சின்ன லெவலிலே ஆக்கும். சின்னவ ஒரு புத்தி மோசம் காட்டி போட்டா. தெரியும், உட்காருங்க. பண்டாரம் ஸ்டூலில் அமர்ந்தார். மகளை விழிச்சு நோக்கியோ? அவள் வரமாட்டா. அவளுக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சு போச்சு. கேட்டோ பண்டாரம், ஆத்ம பிரகாசம்னு ஒன்று உண்டு. ஆத்மா தன் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற விதம் அது. இஎம்எஸ்ஸுக்கு ராஷ்ட்ரியம் ஆத்ம பிரகாசம், சார்லஸ் சோப் ராஜுக்கு திருடினா ஆத்ம பிரகாசம். ஓரோருத்தருக்கு ஓரொன்று. ஓராள்கிட்ட காரியம் மற்றவருக்கு புரியாது. அதுதான் மனுஷனுக்கு காரியம். கொச்சன் இப்போ வேதாந்த மார்க்கம்னு தோணுதே. பின்ன இப்போ லைன் அதாக்குமே. தொம்மா ரெண்டு சாயா மருந்து சாப்பிட்டேரா? எதுக்கு? மற்றதுக்கு. ஊசி இல்லா? ஊசி பழைய காலம், நல்ல மாத்திரை உண்டு. கொச்சனுக்கு இங்கே என்ன காரியம்? எங்கள் பார்ட்டி மாநாடு. நான் ஒரு பேப்பர் கொடுக்கேன். அகமது படிக்கான் அப்படி படிக்கான் பேப்பரு. அந்த பேப்பர் இல்லை, இது கட்டுரை எழுதின பிரசங்கம். பின்ன அயமதுக்க காரியம். அவன் விஷ பார்ட்டி. நம்மக்கிட்ட சில வேலைகள் காட்டினான். கெட்டிடத்தில் வளருது ஆலமரம் முளையிலேயே வெட்டாட்டி பிளந்து போடும். அதுதான் வித்தது. ஆல் கேரளா டவுன் ட்ரேடன் பீப்புள்ஸ் அசோசியேஷனில் அவன் செக்ரட்டரியாக போட்டி போடுவானா. நடக்க கதையா? சாமி எப்படி இருக்கு? அதை பற்றி பேச தான் விழிச்சது என்றார் கொச்சன். சாமி இப்போ வலிய தெய்வம்லா. வழக்கம் மூடுவோய். அது அன்னைக்கு பாடின பாட்டை கேட்டாக்கும் ஸ்ரீகண்டன் அதை வாங்கினது. அங்கே வந்தால் அதுக்கு என்னமோ இலகி போச்சு. இப்போ மாதம் 8 ஆகுது. ஒரு வரி பாடணுமே. ஆரை பார்த்தாலும் ஒரே வரி தான். ஐயா சாமி பிச்சை போடுங்க ஐயா சாமி. நாரிப்போச்சுன்னு அப்படி நாரிப்போச்சு. ஒரு பத்திரக்காரன் வந்தான். அவன்கிட்ட இது சாமி தர்மதர பிச்சை போடுன்னு பாடி அவன் பிச்சைக்காரனை பிடிச்சி வச்ச ஊரை ஏமாத்துதான்னு பேப்பரில் எழுதுவேன்னுட்டு நில நிற்கான். விட முடியுமா? பத்திரிகை ஓனரை பிடிச்சி பணம் கொடுத்து அதை தடுத்தோம். ஆசிரமம் கட்டினது, பரஸ்யம் கொடுத்தது எல்லாம் மாட்டு 8 லட்சம் வேஸ்ட்டு. சரி, அது வேறு வழியாக முதலாச்சு. அது ஸ்ரீகண்டனுக்கு சாமர்த்தியம். அது வேற கதை. சாமியா என்றார் பண்டாரம். ஆமடே, உம்ம சாமி தான். உம்மானே ஓய், நான் அறிஞ்சு அது ஓராள்கிட்டையும் ஒரு சொல்லு பேசினதில்லை. ஓராள்கிட்டையும் பிச்சை கேட்டதில்லை. பாட்டுக்கு மட்டும்தான் வாய் திறக்கும். பின்ன சிரிப்பு. நல்லா அடி கொடுத்தோம், கரண்ட்டு ஷாக்கு கொடுத்தோம், பட்டினி போட்டோம், குண்டியில் வத்தல் மிளகா அரைச்சி தேய்ச்சோம், நகத்தில் ஆசிட் விட்டோம். ஒன்றும் நடக்கலை. ஒரே பாட்டு தான். ஐயா சாமி பிச்சை போடு. எனக்கு ஒன்றும் மனசிலே இல்லை என்றார் பண்டாரம். சாமி கழிக்குது. சாமிக்கு அடப்பை உருவ தெரியாமல் இல்லை. பின்ன அதனால் பிரயோசனம் இல்லை. ஸ்ரீகண்டன் இப்போ ஆசிரமத்தில் ஒரு மாதாவாக இருத்தி இருக்கான். ஊட்டியில் பிடிச்ச கேஸு. மந்த புத்தி. சுக்ரியான்னு மட்டும் சொல்லும். பீடியும் தினம் ஒரு இட்லியும் போகிறோம். நல்ல கிரீடமும் காவியும் எல்லாம் கெட்டி வச்சு இருத்தி இருக்கு. பச்சை பிடிச்சி வருது. இப்போ வசூல் குறவு தான். ஆனால் 10 வருஷத்தில் கையில் பிடிக்க முடியாது. அப்போ சாமி சமாதி ஆயிடுச்சுன்னாக்கும் வைப்பு. ஆசிரம வளைப்பில் சாமிக்கு சமாதி கட்டியிருக்கோம். மாதா சாமிக்கு சிஷ்ய. சாமியை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸ்ரீகண்டன் தீர்த்து போடலாம்னு சொன்னான். நான் தான் வேண்டாம் ஸ்ரீகண்டா, வித்தா பைசான்னு கொண்டு வந்தேன். சாமிக்கு இங்கே நல்ல வசூலுன்னு சொன்னீரே. ஆமாம், ஆனால் சாமிக்கு பாட்டு வேணும். பண்டாரம் பரதேசியாக கையை நீட்டினா 6 போடுவா. அருள் வேண்டாமா? சரி, நீ சரக்கு எடுத்துக்கிட்டு என்ன தருவ? 10. 60க்கு வாங்கியது. அப்போ சாமி பாடச்சே பணம் பாட்டுக்குல்லா. பாட வச்சு கொடுங்க, 20 தாரேன். பாட வைக்க இது என்னடே டேப் ரெக்கார்டரா? ஊசி முனை உடஞ்சி போச்சுல்லா. சரி 10ன்னா 10. சரக்கு எங்கே இருக்குது? இங்கே தான், எங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் பக்கம் ஒரு ஷெட்டில். இதுக்கு என்னத்துக்கு பார்ட்டிக்கு? ஊர்வலத்தில் 4 உருப்படியை கோஷம் போட்டு வந்தா ஒரு சேல் இல்லா. தொம்மனை அனுப்புகிறேன், போய் பாருங்க. பணம் உடனே கிட்டணும். பணத்துக்கு என்ன பறந்தா போகுது? மற்ற உருப்படி எப்படிட முத்தம்மை, அவளை கொடுக்குறியா? அதுக்கு ஆமதேனு இல்லா. இப்போ அடுத்த ஈனுக்கு அணைய வைக்கணும். முத்தி நின்று கணக்குது. இப்போ கொச்சனுக்கு ஆசிரம வேலை இல்லையா? நாம் வேற பார்ட்டி இல்லை. அது வேற இது வேற. அது மதவாதம் பிற்போக்கு, இது புரட்சி முற்போக்கு.
பிராந்தி விஸ்கி எல்லாம் ஒரே பட்டதான்னு பெருமாள் சொல்லுகான். கொச்சன் உரக்கச் சிரித்தார். பிறகு ஒன்றேயான அதை கவிஞர்கள் பல பேரிட்டு துதிக்கிறார்கள் என்றார். என்னவாக்கும் அது? வேதம். 4ஆம் வேதமா? அல்ல, அசல் சுயம்பு ரிக்வேதம். கொச்சன் சிரித்தார். பண்டாரம் விடை பெற்று ஆட்டோவில் நேராக நாகராஜா கோயில் போனார். அங்கே ஒரே கோலாகலமாக இருந்தது. விபூதி குங்குமம் வைத்து குய்யன் துள்ளி துள்ளி பேசி கொண்டிருந்தான். சாம்பார் வேணுமாங்கியா? வேணுமாங்காத, ஊத்து மக்கான்னு சாம்பார், சில்லறை சாம்பார் இல்லை, தேவலோக சாம்பார், மணத்துப்பாரு சாம்பார் மனம். எருக்கு அவன் கையை முகர்ந்து நல்ல மனம் என்றாள். அதுவாமா வந்தேன், மனம் இருக்கணும்லா. என்னடே? பண்டாரம் கேட்டார். மொழலி, இந்த கையில் சாம்பார் மனம், இந்த கையில் பாயாச மனம், மோந்து பார்க்கலா? சமம் நீங்கி நில்லுட, எங்கே போய் தின்னலை? முதலாளி, அவனுக்கு தாண்டு பிள்ளை சார் ஸ்பெஷல் சாப்பாடு வாங்கி கொடுத்தார். எதுக்குடே என்றார் பண்டாரம் சந்தேகமாக. இவனாக்கும் சாட்சி, கொலைக்கேசு சாட்சி. எளவு இவனை 6 கோர்ட்டில் ஏற்றியது சும்மா முதலாளி, ஒரு பேச்சுக்கு. குய்யனின் கையை சிண்டன் நாயர் முகர்ந்து பருப்பு பாயாசமானும் என்றான். நல்ல மைசூர் பருப்பு. நான் சொன்னேன் பாயாசம் போடுடே பட்டரே, நான் நிரபராதியாக்கும். நிரபராதியை பட்னிக்கு போடப்படாதுன்னு. நிரபராதி பாவமாக்கும். பெருமாள் எங்கடே என்றார் பண்டாரம். பெருமாளை கூட்டிக் கொண்டு ஆட்டோ ரிக்ஷாவில் பண்டாரம் வட்டிவீஸ்வரம் போனால் அங்கே கொட்டகையில் 50 உருப்படிகள் கிடந்தன. ஒரு யாரையோ கெட்ட வார்த்தை சொல்லி கொண்டிருந்தார். தொம்மன் இருந்தான். முதலாளி பரஞ்சு என்றான். இவன் தந்தி பாசையில் தான் பேசுவான் என்றார் பண்டாரம். பெருமாளிடம் எங்கட சாமி? சாமி ஒரு ஓரமாக கிடந்தது. மெலிந்து கண்ண எலும்புகள் புடைத்து விகாரமாக இருந்தது. 1/4 கிலோ தேராது போல இருக்கே என்றான் பெருமாள். சாமி வாரியலா, உங்களை நான் வேங்கியாச்சு என்றார் பண்டாரம். சாமியின் முகம் சிரிப்பில் செய்த தசைகளுடன் அசைவட்டு இருந்தது. தூக்குடே மொளாலி, அந்த கூணனை பாத்தியலா? ஏண்டே? அது பிறவி கூணல், குருடு, ஃபஸ்ட்டு சரக்காக்கும், இளம் சரக்கு, வயது 17 தேறினா கூடுதல். ஆன வேலை சொல்லுவான். இப்போ நமக்கு ஒன்று வேணும்லா, முத்தம்மைக்கு அணைய ஆள் இல்லையே. ஆமாம்ல என்று பண்டாரம் கூணனை அணுகி அவனை தொட்டு பார்த்தார். தொட்ட இடம் நோக்கி அவன் சீறினான். நல்ல உசாராக்கும் என்றார் பண்டாரம். பெருமாள் அவனது கால் நடுவே கையை விட்டு பரிசோதித்தான். கூணனின் கைகளும் கால்களும் தான் சூம்பி இருந்தன. மொளாலி ஃபஸ்ட்டு சரக்காக்கும், தொட்டா 10 நிமிருது, அம்மாதிரி உருப்படி. வேங்கி போடலாமா? பின்ன மரியோசனை உண்டா? சரிடே தொம்மா, நான் இதையும் எடுக்கேன். நாயர்கிட்ட நான் பேசிக்கிடுதேன், இவன் 2ஐயும் தூக்கிட்டு போட்டு. சரி என்றான் தொம்மன். இது பேசுமா? பேச்சில்ல. அப்போ சரி பெருமாள், நான் போய் கொச்சனிட்ட பேசிட்டு வரேன், நீ கொண்டுட்டு போ. சாமியை நாகராஜா கோயிலில் இறக்கு, கழுத்தில் ஒரு மாலையை போட்டு விடு, நல்ல நாள் இல்லா. பண்டாரம் போன பிறகு பெருமாள் சாமியை ஆட்டோவில் ஏற்றினான். கூணனை ஏற்ற முடியவில்லை. வெறியும் தினவுமாக கூணனின் உடல் அலைந்தது. முனகினான். தொம்மன் ஒரு துணியால் கூணனின் கையையும் இன்னொரு துண்டால் காலையும் சேர்த்து கட்டினான். இருவருமாக அவனை சதை பொட்டலமாக தூக்கி ஆட்டோவில் வைத்தனர். நல்ல மதம் என்றான் தொம்மன். பிராயம் அதில்லா என்றான் பெருமாள். இரவு ஏறிவிட்டது. சாமியை கொண்டு போய் நாகராஜா கோயில் முகப்பில் விட்டுவிட்டு இதே ஆட்டோவில் கூணனை சவேரியார் கோயில் பக்கம் கொண்டு போய் இறக்கினான். நேராக போய் ஒரு குப்பி சாராயம் குடித்துவிட்டு ஒரு குப்பியில் சிறிது வாங்கி கொண்டான். முத்தம்மை சாலையோரம் மண்ணில் கிடந்தாள். பக்கத்து கூனிக்கிழவியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள். பெட்டிக்கடை முன் லாரிக்காரர்களுடன் குமரேசன் இருந்தான். குமரேசா, இவளை தூக்குடே என்று பெருமாள் அழைத்தான். இருவருமாக முத்தம்மையை தூக்கினார்கள். சரக்கு மெலிஞ்சு போட்டே குமரேசா என்றான் பெருமாள். இனி சதை பிடிக்கும், நல்ல தீனி இல்லா. எங்கே கொண்டு போறிய என்றாள் முத்தம்மை பதறி. மணியறைக்கு. இன்னைக்கு உனக்கு ஃபஸ்ட் நைட்டாக்கும். ஐயோ எனக்கு வையாமே, ஐயோ. உனக்கு 4 மாறுத கணக்கு நம்ம கையில் உண்டு கேட்டியோ என்றான் குமரேசன். இன்னைக்கு பௌர்ணமியாக்கும், தொட்டா போகிறோம், செனக்கேறி போடும், காவிலையும் வாவிலையும் சேரணும்னு இருக்கே. முத்தம்மை விசும்பி விசும்பி அழுதாள். புது பெண்ணுள்ளா அழுவுது பெருமாள் சொன்னான். சாலைக்கு அப்பால் நல்ல இருட்டு. ரயில் நிலையம் வழியில் இருபக்கமும் சதுப்பு. அங்கே சீவிடுகளும் தவளைகளும் சேர்ந்து இறைந்து கொண்டிருந்தன. முத்தம்மையை இறக்கி கல்வெட்பாலத்துக்கு கீழே கொண்டு சென்றனர். அப்பகுதி முழுக்க மலம் குவிந்து கிடந்தது. நிறைய பன்றிகள் முட்டி மோதி உருமின. பெருமாள் கால்களால் பன்றிகளை உதைத்து விரட்டினான். அவை அலறியபடி இடுத்தி துள்ளி ஓடின. போடு உடையோரே, பீயாக்கும். பீ இல்லாத இடம் இங்கே எங்கன இருக்கு, கிடத்துடே.
அவளை தரையில் போட்டுவிட்டு, பெருமாள் நின்னுக்கோ, நான் போய் சரக்கு கொண்டு வரேன் என்றான். தூக்கணுமா? அம்பிடு வெயிட் இல்லை. பன்றிகள் மீண்டும் வந்து முட்டி மோதின. மேலே ஒரு மொப்பட் வண்டி போன போது ஒளியில் பன்றி கண்கள் ஒளிவிட்டன. பெருமாள் கூணனை கட்டை அவிழ்க்காமலேயே தூக்கி வந்தான். சாராய புட்டியை திறந்து அவனுக்கு ஊட்டினான். பாலத்துக்கு அடியில் முத்தம்மை, உடையோரே, கூணனா வேண்டாம் உடையோரே என்றாள். எம்டி, இவன் மம்மதன்லா, பேர் கமலஹாசன், சிரிச்சா 7 அழகாக்கும் என்றான் பெருமாள். உடையோரே, சும்மா கடட்டி. உடலில் வருடி விடப்பட்ட போது கூணன் திமிரி முனக ஆரம்பித்தான். போதையும் ஏறி வந்தது. அவன் கட்டுக்களை அவிழ்த்து இருவருமாக தூக்கி முத்தம்மை மீது விட்டார்கள். முத்தம்மையின் விசும்பலும் கூணன் பன்றி போல் எழுப்பிய ஒளியும் கேட்டன. மேலே ஒரு கார் ஒளி வீசியபடி போயிற்று. இன்னொரு கார் எதிரே வந்து சென்றது. முத்தம்மை திடீரென்று, உடையோரே ஒத்த விரலு, உடையோரே ஒத்த விரலு, இவன் வேண்டாம் உடையோரே, இவன் மட்டும் வேண்டாம் உடையோரே என்று வீறிட்டாள். அவள் திமிரி புரள்வதும் கூணன் அவளை அழுத்தி பிடிப்பதும் தெரிந்தது. என்ன டீ என்றான் பெருமாள். முத்தம்மை, உடையோரே, இவன் வேண்டாம், ஒத்த விரலாக்கும் உடையோரே என்று கூவினாள். ஆனால் கூணன் அவளை முழுதாக ஆக்கிரமித்து விட, என்றே பொண்ணு தெய்வமே என்று மனமுடைந்த குரல் எழுப்பி விசும்பி விசும்பி அழுதாள். சவத்து மூதிக்கு வட்டு அழகியில்லா போச்சு என்றான் பெருமாள். அத்தியாயம் 23 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயத்துடன் 7ஆம் உலகம் நாவல் நிறைவு பெற உள்ளது. மதுமிதாஸ் காற்றுவழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக், கமெண்ட் செய்யுங்கள். பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். 24ஆம் அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.